வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. டெய்லி நம்மளோட ஷோல யூஸ்ஃபுல்லா, இன்ஃபர்மேட்டிவா, இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உடலையும் உள்ளத்தையும் உறுதியா வச்சுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அவசியமா தேவைப்படுது. சோ அப்படிப்பட்ட விஷயத்த இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பலமா பார்க்கக்கூடியது வந்து லிம்பத்தட்டிக் ட்ரைனேஜ் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து நிணநீர் அப்படின்னு சொல்றோம். அந்த நிணநீரை வந்து நம்ம உடம்புல இருந்து வந்து எல்லாமே வெளியேற்றத்துக்காக வந்து நம்ம சில பயிற்சிகளை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பகுதி 2. கடந்த பகுதியில் வந்து ஒரு சுலபமான ஒரு 3 பயிற்சிகள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். படுத்துட்டே செய்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பிரீத்திங், அப்புறம் 2 வந்து எக்ஸசைஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதே மாதிரி வந்து இந்த பகுதியிலுமே வந்து ஒரு 3 பயிற்சிகள் வந்து பார்க்கலாம். இதுவுமே வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவுமே வந்து படுத்துட்டு செய்கிற மாதிரி இருக்கும். படுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு காலை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இதில் இப்படி வைக்க போகிறோம். இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் வந்து அப்படியே செஞ்சுட்டே போகிறோம். இது செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கால் கீழ்ப்பகுதியில் இருந்து இருக்கக்கூடிய வந்து எல்லா இதுலேயுமே வந்து நீர்கள் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். இது வந்து கால்கள் கூர்லேயே அது வந்து நம்ம பண்ணுறோம். கடந்த பகுதியில் பார்த்தது வந்து மேல் பகுதிக்கு வந்து இப்படி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது கைகள், ஷோல்டரு அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து அப்பர் பாடிக்கு. இப்போ பண்ணுறது வந்து எல்லாமே வந்து லோவர் பாடிக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கழிவுகள், அந்த டாக்ஸிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். அதே மாதிரி இந்த கால்களுமே வந்து மாற்றி பண்ண போகிறோம். வலது காலை கீழே வச்சுட்டு இடது காலை மேலே வச்சு அதே மாதிரி பண்ண போகிறோம். இது பண்ணும் போது நம்ம காஃப் மசிலில் வந்து ஒரு இழிவுத்தன்மை வந்து ஏற்படும். அதுதான் வந்து நமக்கு மறுபடியும் கொண்டு வந்து கழிவுகளை வந்து நீக்கக்கூடியது. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். அடுத்த பயிற்சி 2. இதில் வந்து ஒரு கால் எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து இப்படி மடக்கி வைக்க போகிறோம். நல்லா வந்து இதோட மேல் பகுதி வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம மார்புக்கிட்ட வந்து கொண்டு வந்து நல்லா இப்படி அழுத்த போகிறோம். ஒரு 2 வினாடிகள் இருந்தால் போதும். மறுபடியும் வந்து இந்த இடது காலை வந்து மடக்கி இப்படி வைக்க போகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் யாருக்காவது தொந்தி இருக்குது, என்னால் வந்து இப்படி ஃபுல்லாக இப்படி மடக்க முடியல, இது வரைக்கும் தான் வருதுன்னா காலை கொஞ்சம் இப்படி நீக்கிட்டு இப்படி வலது இந்த தொந்தியை தாண்டி இப்படி சைடில் கூட போய் எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். இடது பக்கம், வலது, இன்னொரு 2 முறை பண்ணிடலாம். தளர்த்திக்கலாம். அடுத்தது பயிற்சி 3. கால்களை வந்து மடக்கிட்டு இந்த கால் மேலே கால் இப்படி போட்டு இப்படி நல்லா வந்து நம்ம பத்த கோணாசனால வந்து, அதாவது பட்டர்ஃப்ளை போஸில் வந்து நம்ம எப்படி ஃப்ளாப் பண்ணுவோமோ அது மாதிரி வந்து இப்படி பண்ண போகிறோம். தொடர்ந்து வந்து இப்படி செஞ்சுட்டே வர போகிறோம். இந்த கால் கரெக்டாக வந்து இதோட நம்மளோட இந்த கணுக்கால், அதாவது வந்து நம்ம கொலுசு போகிற இடம் வந்து இந்த முட்டிக்கிட்ட வச்சுட்டு இந்த காலை மட்டும் நல்லா இப்படி கொண்டு வரணும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த வயிற்று பகுதியில் இந்த கிராயின் ஏரியாவில் வந்து நல்லாவே வந்து இதாகும். அதே மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணணும். நல்லா விரித்து இப்படி செய்யணும். 2, 3, 4, 5, 6. தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இப்போ இடது காலை எடுத்து வலது காலை மேலே போட்டுட்டு செய்ய போகிறோம். நல்லா வந்து இப்படி விரிக்கணும். இந்த விரிக்கும் போது தான் இந்த இடத்துல வந்து இழிவுத்தன்மை எல்லாம் ஏற்படும். மறுபடியும் இப்படி க்ளோஸ் பண்ணும். 2, 3, 4, 5, 6. தளர்த்திக்கலாம். இந்த பயிற்சிகள் வந்து எல்லாமே வந்து சுலபமாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு 3 பயிற்சிகள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து எல்லாருமே வந்து செய்யலாம்.
அதுக்கப்புறம் காலையில் செஞ்சோம்னா ரொம்பவே வந்து எழுந்த உடனே நம்ம பெட்லேயே இருக்கும் போதே வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே எழுந்தலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், எல்லாத்தையுமே வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி கால் வீங்கிடுச்சு, கால் பாதத்தில் வந்து நீர் கோத்துடுச்சு. இப்போ நம்ம எங்கேயாவது வந்து கொஞ்சம் வயசானவங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப தூரம் வெளியில் போயிட்டு காலை தொங்க விட்டுக்கிட்டே வந்து பஸ்ஸில் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு கால் வீங்கிடும். அப்போ வந்து இந்த மாதிரி சுலபமான பயிற்சிகளை செய்யும் போது அவங்களுக்கு வந்து எல்லாமே சரியாகும். அந்த எக்ஸ்ட்ரா நீர்களை வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து வெளியேறியும். அவ்வளோதான். கர்ப்பிணி பெண்களுமே வந்து பண்ணலாம். ஆனால் இப்போ கடைசியாக பண்ண அந்த பயிற்சி 3ல் மட்டும் காலை மடக்கி நம்ம வயிற்றுக்கிட்ட வைப்போம். அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தொந்தி இருக்கும் போது காலை கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி வருதோ அந்த அளவுக்குள்ள அவங்க பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாக வந்து நீர் கோக்கும், அவங்க கூட இது தாராளமாக வந்து செய்யலாம். அதே மாதிரி அப்பர் ஷோல்டர்ஸுக்கு எல்லாமே பண்ணுற மாதிரியுமே பண்ணலாம். இந்த பயிற்சிகளை நம்ம செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். நம்மளாலே இவங்கள மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாதா, நம்மளும் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச மாட்டோமா அப்படின்னு கனவுகளோட காத்துட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த செக்மெண்ட். எவ்வளவு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நிகழ்காலம், எதிர்காலம் அண்ட் இறந்த காலம் அப்படிங்கிற 3 காலங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு அஃபர்மேஷன்ஸ் தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. பாசிட்டிவ் அஃபர்மேஷன், நெகட்டிவ் அஃபர்மேஷன் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அஃபர்மேட்டிவ், அந்த ரூல் அப்படிங்கிறது நம்ம எப்படி கொண்டு வரோங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. எப்படி கொண்டு வரோங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டினா எப்படி சொல்றோம், அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் சொல்லணும் அதுலையா, அது அந்த அஃபர்மேஷன்ஸ்ல வருது. நம்ம ஆல்ரெடி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி பார்க்குறோம், இன்ட்ரோகேட்டிவ். அதாவது கேள்விகளா பார்த்துட்டு இருக்கோம், கொஸ்டின்ஸா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை எப்படி கொண்டு போகலாம், கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். இது மட்டும் இல்லாம காலங்கள் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு, டென்சஸ் அப்படிங்கிறது. அந்த டென்சஸ், இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது எப்படி எடுத்துட்டு வராங்க, ப்ரெசன்ட் நிகழ்காலத்தில் எடுத்துட்டு வராங்களா, பாஸ்ட் அதாவது இறந்த காலத்தில் எடுத்துட்டு வராங்களா, ஃபியூச்சர் எதிர்காலத்தில் எடுத்துட்டு வராங்களாங்கிறது இருக்கு. இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவோட டென்சஸ்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டென்சஸ்ல வந்துட்டு இருக்கும்போது எப்படி எந்த வெர்ப் ஃபார்ம், எந்த சப்ஜெக்ட்ஸ் எங்க கொடுக்கலான்றதும் இருக்கு இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ டென்சஸ் வரும்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், இதெல்லாம் இன்ட்ரோகேட்டிவ். verb form V1, V2, V3. present, past, past participle. ஸோ அப்போ டெல் அப்படின்னு வரும்போது சொல்றது. ஸோ அப்போ சொல்றது, சொல்லுங்கள் அப்படிங்கிறது. ஸோ V2 and V3 வரும்போது டோல்டு. ஸோ டோல்டுன்னு வரும்போது கூறினார். ஓகேயா, டெல், டோல்டு, டோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள், கூறினார் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வேர்ப் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இந்த வேர்ப் ஃபார்முக்கு சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ரூல். ஓகே. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ரூலில் will or shall plus subject plus perfectல have. V3 past participle question mark. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோகேட்டிவ் ரூலாக வந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் will எடுக்கும் போது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ will you have told your parents. So will you have told, அதாவது will you have அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல நான் திரும்ப உன்னோட பெற்றோர்கிட்டன்னு சொல்றேன். அப்ப இந்த verb அப்படிங்கிறது எங்க வரலாம், ப்ளே ஆகலாம் அப்படின்னா have பக்கத்திலே ப்ளே ஆகலாம், இங்க வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல will you have told your parents சொல்லும் போது உன் பேரண்ட் கிட்ட நீ சொல்லிட்டியா அப்படிங்கிறது. அப்ப will you have told your parents, உன்னோட பெற்றோரிடம் நீ சொல்லிட்டியா. எதை சொல்லிட்டியா, your parents
the truth, உண்மையை, by then, அப்போ ஒரு கேள்வியை கேட்குற மாதிரிங்களா, அப்போ உன் பேரன் கிட்ட நீ உண்மையை சொல்லிட்டியா அப்படின்ட்டு, அதுதான். ஸோ அப்போ உன் பெற்றோரிடம் நீ உண்மையை சொல்லிவிட்டாயா அப்படிங்கிறது தான். ஸோ நீ அப்போ உன் பெற்றோரிடம் நீ என்ன பண்ணியிருக்க, உண்மையை சொல்லிட்டியா அப்படிங்கிறது தான். அப்போ பை தென் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அப்போ அப்படின்னு கொடுக்குறோம். இதுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் வரும்போது யூ வில் ஹாவ் told your parents the truth. அப்படிங்கிறது தான். இதே தான் வந்து நெகட்டிவ். You will not have. ஸோ யூ வில் நாட் ஹாவ் டோல்டு அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணலாம். ஸோ ஒரு வேர்ப் ஃபார்ம் எடுக்கிறீங்க அப்படின்றது, அதாவது டெல் அப்படிங்கிறதுக்கு சே அப்படிங்கிறதுக்கு சே டெல் 2 வித்தியாசம் இருக்குது, ஆஸ்க்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, அதே மாதிரி டாக் ஸ்பீக் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேர்ப் ஃபார்மில் வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து சொல்லுங்கள் இல்லை கூறினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம சே ஆஸ்க் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி எந்த மாதிரி இடத்துல ப்ளே ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த ரூல், இந்த வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு நம்ம இந்த ரூலை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை வச்சுட்டு நீங்களுமே ஒரு 10 to 20 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்துல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், எனக்கு தெரியாத எந்த விஷயமுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. சோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொதுவாக பிரிசர்வேஷன்னா என்ன, எதுவுமே கெட்டு போகாம அப்படியே வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது கெட்டே போகாம பார்த்துட்டு தான் பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒன்று அதோடைய ஷெல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லை அது கெட்டே போகாமல் இருக்கணும், இல்லை அது யூஸும் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. அதுதான் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரையோ ப்ரிசர்வேஷன்ல என்ன பண்றாங்கன்னா, ஹியூமன் பாடிஸை அப்படியே ப்ரிசர்வ் பண்றது தான் இந்த கிரையோ ப்ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா என்ன பண்ணுவாங்கன்னா, -196 டிகிரி செல்சியஸ்ல லிக்விட் நைட்ரஜன்ல பயங்கரமான ஒரு கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் அது. அதில் ஹியூமன் பாடி எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. சரி, இப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சு கடைசியில் என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், இது ஒன்றும் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. கோடியன் லட்சங்களில் செலவு பண்ணால் தான் அந்த இடத்துல இடமே கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருடைய பிரைனை தனியாக எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணுறது, அவங்களுடைய பாடியை தனியாக ப்ரிசர்வ் பண்ணுறது, இப்படி எல்லாமே பண்ணுறாங்க. இந்த ப்ரிசர்வேஷனுக்கு என்ன காரணம்னா, மனுஷங்க மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை. நாளுக்கு நாள் நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஏன் ஒரு உயிரில்லாத பொருளுக்கு உயிர் வர வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க. அப்படியே இல்லைன்னாலும் விஞ்ஞானத்தின் மூலியமா, அதாவது இப்போ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ரொபாட்டிக்ஸ் மூலியமாவது அவங்களுக்கு ஒரு வேளை உயிர் வர வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய சிந்தனைகள் ஹியூமன்ஸ்க்கு ஓட ஆரம்பிக்கும். அப்போ கண்டுபிடிக்கும் போது அதோடைய மூலப்பொருள் என்ன பண்ணுறது அப்படின்றதுனால எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு இருந்துச்சுன்னா, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, அப்படியே அவங்களுக்கு மறுபடியும் உயிர் வர வச்சிடலாம். கிரிக்கெட் பேட் எல்லாத்தையும் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற மாதிரியான பிராண்ட்ஸில் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா. எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்குமே அது ஒரு பெரிய ஆம்பிஷனாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது
ஒயிட் வெல்லோ ட்ரீ அப்படின்ற இந்த ட்ரீயை வச்சு தான் ஒரு பர்ஃபெக்டான கிரிக்கெட் பேட்டையே ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய கிரிக்கெட் பேட்ஸ் இதிலிருந்து கொண்டு வந்தது தான் இருக்கும். ஈவன் ஹையர் ரெகக்னேஷன் கொடுக்கக்கூடியது இந்த ஒயிட் வெல்லோ ட்ரீலேருந்து செய்யக்கூடிய இந்த பேட் தான் சொல்லுவாங்க. இந்த ஒயிட் வெல்லோ ட்ரீ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டே வருது. இதுக்கு பேட் வெல்லோ ட்ரீ அப்படின்ற பேரே இருக்குது. ஏன்னா பேட்டை செய்யறதுக்காக மட்டுமே தான் இந்த ட்ரீயை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன ரீசன்னு கேட்டால், இந்த ட்ரீ மட்டும்தான் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அதே டைம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கிட்டத்தட்ட யுரேனியம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. மெட்டலில் யுரேனியம் எப்படி வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் அதோடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். இதே ப்ராசஸ்ஸு நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது இந்த மரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும். அதனால் பேட்டோடைய ரேட் இன்னும் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்டு பேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி புது பேட்டாக பண்ண முடியும். அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒயிட் வெல்லோ ட்ரீயை எப்படியாவது ப்ரிசர்வ் பண்ணுங்கப்பா அப்படின்னு எல்லாரும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹைரம் மேக்ஸிம் அப்படின்ற ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மெஷின் கன்னை அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக இந்த மிஷின் கன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கே செலவு பண்ணியிருக்காரு. டெய்லியும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், அந்த மிஷின் கன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்டு ட்ரெமெண்டஸாக இருக்கும், பயங்கரமான ஒரு சவுண்டாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே இருந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவருடைய இயர் ட்ரம் டோட்டலாகவே அவுட் ஆயிடுச்சு. அவரால் கேட்கவே முடியாது, ஹியரிங் லாஸ். இந்த ஹியரிங் லாஸ்க்கு காரணமே அந்த மிஷின் கன்லேருந்து வெளியே வந்த சவுண்டு தான். இது நிறைய பேருக்கு பயத்தை கிரியேட் பண்ணுச்சு. அப்போ நம்மளும் இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் கன்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு சவுண்ட் அதிகமாக வருமா, அதனால் நம்மளுடைய ஹியர் லாஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க. ஆனால் எல்லாரும் நம்பின விஷயம் என்னென்னா, ஆட்டோமேட்டிக் மிஷின் கன் தானே, அதை நம்ம எங்கேயாச்சும் ஈஸியாக பிளேஸ் பண்ணிட்டு வந்துடலாம், ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்க மாதிரிலாம் அடுத்ததில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்லாம் யோசிச்சாங்க. பட் அப்படி ஒரு கண்டுபிடிப்பு வரவே இல்லை. அதனாலேயே இந்த கண்டுபிடிப்பை பார்த்து எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், இந்த ஹைரம் மேக்ஸமுடைய பையன் பெர்சி மேக்ஸம் என்ன பண்ணுறாரு, இந்த ஆட்டோமேட்டிக் ஷூட்டிங் கன்னுக்கு பேசாமல் நம்ம ஒரு சைலன்சர் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கன்னுக்கு தனியாக சைலன்சர் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் இதை வாங்க ஆரம்பித்தாங்க. பிரச்சனை என்னென்னா, இதை கண்டுபிடிக்கும் போது அவங்க அப்பாவுக்கு சுத்தமாகவே இயர் லாஸ் ஆயிடுச்சு. இன்கேஸ் அவர் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாருன்னா அவங்க அப்பாவுடைய கதை காப்பாற்றிருக்கலாம். கோட்டுக்கு ஹாப்பியான பீப்புள் தான் பிடிக்கும். நீங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி எடுத்துக்காதீங்க. கோட் ஆடு இருக்கு இல்லையா, அந்த ஆடு எல்லாமே ஹியூமனோடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை ரொம்ப தெளிவாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் யார் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் ஆடு வரும், விளையாடும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் அவங்க ரொம்ப சோகமாகவோ கோவமாகவோ இருந்தாங்க அப்படின்னா அந்த பக்கம் கூட ஆடு போகாது. தெரிஞ்ச ஒன்று அப்படியே அப்பீட் ஆயிரும். அதனால் மைண்ட் ரீட் பண்ணுறதோ இல்லையோ ஃபேஸ் ரீட் பண்ணுறதுன்றது ஆடுகளுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இதுக்கப்புறம் ஆடுங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருங்க. எல்லா ஹியூமன்ஸுமே சின்ன வயசில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவோம், ஆனால் முடியாது. அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான். சரி, என்ன நம்மளுடைய பிரெயின் ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, 3 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம 7 வயசு வரைக்கும் ஞாபகம் வச்சுட்ருப்போம். ஆனால் 7 வயசுக்கு அப்புறம் 3 வயசுலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம மறந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் 3 வயசுலேருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவீங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே தான் ஞாபகம் இருக்கும். அப்புறமா நீங்கள் 7 வயசுக்கு அப்புறம் என்ன விஷயங்கள் நடக்குதோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் 3 வயசுக்கு அப்புறம் இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது 7 வயசு வரைக்கும். ஜெர்மனியில் நிறைய உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் நிறைய சட்டங்கள் கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு சட்டத்தையும் உருவாக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் எந்த அனிமல்ஸும் ஹார்ம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை காரணம் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. இதுக்காகவே நோ கில் ஷெல்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உருவாக்கியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்பவே முடியல அப்படின்றதுனா மட்டுமே ஏதாவது பண்ணலாமே தவிர்த்து நல்லா இருக்கக்கூடிய அனிமல்ஸை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care. ஸோ நம்ம மஞ்சள் வெயில் மாலை ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ரொம்பவே புதுசா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை டீம்.